என்னப்பா பண்றாரு? ஹலோ, சொல்லுங்கப்பா. கபிலா, அப்பா என்னப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? நம்ம டாக்டர் நேசன் நம்பர் இருந்தா கொடுப்பா. டாக்டர் நம்பரா? ஏன்பா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அமுதா மதியம் சமைக்கும் போது கவனம் இல்லாம கைய சுட்டுக்கிட்டா, அதனால ஒரு டிடி போட்டு வரலாம்னு கேட்டேன். என்னப்பா அமுதா கையில சுட்டுக்கிட்டான்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல அவளை கிளம்பி இருக்க சொல்லுங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். கபிலா, நான் வீட்டுல சும்மா தானப்பா இருக்கேன், நான் கூட்டிட்டு போறேன். நீ உன் வேலையை பாருப்பா. பா என்னப்பா பேசுறீங்க? அமுதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதை விட அப்படி என்னப்பா எனக்கு வேலை வேண்டி இருக்கு. நீங்க வைங்க, நான் வரேன். சரிப்பா. எரியுதுப்பா. நான் மாமா பேசுறத கேட்டேன். என்னடா இன்னும் அமுதா கிட்ட இருந்து எந்த மெசேஜ் வரலையேன்னு நான் பாத்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு போய் ஒரு இட்டு பாத்துட்டு போலான்னு நினைச்சேன். கபிலன், காயம் எதுவும் பெருசா இல்லல்ல? தெரியல புனிதா, வீட்டுக்கு போனாதான் தெரியும். அப்பா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. மாமா அப்படிலாம் இருக்காது மாமா. இல்ல, எனக்கு இது சரியா படல. நான் அமுதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். புனிதா, நீங்க வீட்டுக்கு போங்க. அமுதாவுக்கு கையில காயம் பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அவளை ஒரு இட்டு போய் பார்க்காம நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நானும் உங்க கூடயே வரேன். ஏங்க, எதுவும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன கபிலன் பேச்சுது? ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம போலாம் வாங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் சரவணா. ம்.